தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா பாட்டில் ராதாவுடைய டீம் தான் இருக்காங்க. டைரக்டர் தினகரன், ஆக்டர் குரு சோமசுந்தரம், சஞ்சனா, ஜான் விஜய் மற்றும் பாரி இடவழகன் தான் இருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பராக இருக்கிறோம். ஸோ பாட்டில் ராதா இந்த படத்தில் முழுக்க எங்கேயுமே குடி இல்லாமல் உங்களை நாங்கள் பார்க்க முடியல. இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எதனால் அதை ஓகே பண்ணணும்னு தோணுச்சு? நல்ல கதை, சொன்ன விதம். ரெண்டாவது, எனக்கும் சில முன் அனுபவங்கள், குடியினுடைய அறிமுகம், அதிலிருந்து நான் போனது, அந்த பயணம், அதனால இறந்து போயிட்டாங்க சில என்னுடைய நண்பர்கள், குடியினாலே இறந்து போனாங்க. அதனுடைய ஆபத்தை உணர்ந்தது. ப்ளஸ் ஒரு நடிகனுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் ஒரு என்ன மாதிரி அப்போ ஒரு ட்ரெயின்டு ஆக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி ரோல் ஒரு பெக்கூலியர் ரோல் இல்லை இது. ஸோ எல்லா ரோலும் இந்த மாதிரி கிடச்சிடாது. ஸோ அது ஒரு காரணம். நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு காரணம். நீலம் ப்ரொடக்ஷன், பலூன் பிக்சர்ஸு அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்கள். எனக்கு வந்து ஆக்டிங்க்கு ஒரு கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதுவும் ஸ்லாங்கு, மெட்ராஸ் ஸ்லாங்கில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு, ஏன்னா நான் மதுரைக்காரங்களை பெண்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் பெண்ட் ஆகிட்டேன். நைஸ் 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 சார். ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து அனிமேட்டராக தான் இருந்தீங்க, லைக் அது மாதிரி தான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது, அதுலேருந்து பாட்டில் ராதா அப்படிங்கும்போது இது வந்து நிறைய எழுதும் போதே அனிமேட்டாக எழுதுனீங்களா இல்லை கதை படத்துக்காக தான் எழுதுனீங்களா? இல்லை, நான் அனிமேட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள்ட்ட வந்து கபாலியில் அசஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முழுக்க லைவில் ஒர்க் பண்ணணும், மோஷன் பிக்சர்ஸ் லைவ் ஆக்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் வந்து அந்த இன்டென்ஷனில் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். முதல் திரைக்கதை எழுதிட்டு இரண்டாவது திரைக்கதை தான் இது பாட்டில் ராதா எழுதணும். ஓகே, ஆமாம், சூப்பர். ஸோ பாட்டில் ராதா வந்து லைக் இந்த படத்து மூலிமா என்ன ஒரு விஷயம் நாங்கள் எதிர்பார்த்து உள்ளே போகலாம் இந்த படத்துக்கு வரும்போது? இதோட மையமாக அப்படின்னா ஹோப் தாங்க. நீங்கள் லைஃபோட எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான சேலஞ்சஸ் லோக்கலில் தரமட்டமாக போனாலும் அங்கேருந்தும் எழுந்து தன்னோட வாழ்க்கையை மீட்டெடுத்துக்க முடியும். ஒரு நம்பிக்கையோட ஒரு கௌரவமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படம். நீங்கள் அந்த இதில் ட்ரெயிலரில் பார்க்கும்போது எல்லாரும் குடியை நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது குடியை திருத்தக்கூடிய ஒரு பாயாங்க இருக்கீங்க. ஆனால் வேரியண்டாக நீங்கள் நிறைய இடத்துல மாறிக்கிட்டே இருக்கீங்களா சார்? ஒரு கதையில் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் சலாரெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரீமில் பர்ஃபார்மன்ஸு, இந்த சைடில் பார்த்தா ஒரு மாதிரி சட்டலாக எல்லாம் திருந்துருவீங்களாடா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. சொல்லுங்கள், உங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய கேரக்டர் வந்து குடிகாரங்களெல்லாம் திருத்துறது தான் என்னுடைய கேரக்டர். ஓகே. குடினாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா குடியை கெடுக்கும், ஓகே, குடும்பத்தை அழிக்கும். ஒரு குடிகாரனால வாழ்க்கையில் அவனும் முன்னேற முடியாது, அவனை சார்ந்திருக்கிறவங்களும் முன்னேற முடியாது. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு குடியிலிருந்து அவன் வெளியே வர வைக்கிறது தான் இந்த ஜான் விஜய் உடைய கேரக்டர். ரியல் லைஃப்பில் அதுமாரி யாரையாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா சார்? ரியல் லைஃப்பில் நான் சேஞ்ச் ஆகிருக்கேன் ஒழிய மற்றவங்களை யாரையும் நான் சேஞ்ச் பண்ணதில்லை. ஏன்னா மற்றவங்கள நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோன்னே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம், குடிகாரங்களாக இருந்தால் அவங்க நம்மளை சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல உன் கண்ட இருக்க அழுக்க எடுத்துட்டு அப்புறம் மற்றவன் முதுகில் இருக்க அழுக்க நீ தொட அப்படின்வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால நம்மளால எது முடியுமோ அதை செய்யணும். அதில் பெரிய மீடியம் இன்னைக்கு உலகத்திலேயே எல்லாரும் அவங்களுடைய நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து சினிமா. அந்த சினிமாவில் நான் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணதே எனக்கு ஒரு பாக்கியம். ரொம்ப கலர்ஃபுல்லான படம், ஜாலியான படம். இதில் வந்து நீங்கள் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம், போர் அடிக்காமல் ஜாலியாக போகும். ஆனால் ஒரு நல்ல கருத்தோடு வெளியில் போவீங்க. உள்ளே வரும்போது குடிகாரனாக வந்து நான் மாறிட்டேன்னு வெளியே போனால் உண்மையாகவே நீங்கள் மாறிட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தியேட்டர்லேருந்து வெளியே போகும்போது அதுக்கப்புறம் இல்லை, நிறைய நேரமாக பேசிட்டு இருக்கேன், பாடி கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஜான் விஜய் பாட்டில் ராதாக்கு கட்டிங்க போட்டு வந்துட்டாரா அப்படின்லாம் யோசிக்க கூடாது.
கேட்கலாம் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவா தான் இருக்கு. அப்படியா? டயர்டா இருக்கிறோமா? கருத்து போய் சேர்ந்துட்டா ஏன்னா போதும்ல. இதை கேட்கறவங்க வந்து இந்த ஸ்பீட்ல பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அப்படியா? Done. அனுபவம் பத்தி பேசு. Correct, sir. வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். மேம், நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி சார்பேட்டா பரம்பரை, சென்னை ஸ்லாங், இந்த படத்துல டைலாகேவே மாசா இருந்துச்சு. ஏதாவது பண்ணிட்டு இருந்தா தலையை சுத்தி போட்டு நான் மட்டும் போயிடுவேன் பிள்ளைய. உங்களுடைய கேரக்டர் இவங்க நரேட் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு யூனிக்கா தெரிஞ்சிருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சு? யூனிக்காலாம் தெரியல, நார்மலா தெரிஞ்சது எனக்கு. ஓகே ஓகே, ஃபார் ஒன்ஸ் எதுவுமே வந்து பிரிட்டன் பண்ணாம ரொம்ப எக்ஸ்ட்ராவா இல்லாம அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி, அது ரைட்டிங்லயும் அப்படிதான் இருந்தது. அண்ட் டைரக்டரோட விஷனாவுமே அந்த கேரக்டர் ரொம்ப நார்மலா ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு கேரக்டரா இருந்தது. தட் வாஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஹியர். நைஸ். இதுல யூனிக்கா வந்து இந்த கேரக்டரை விட இந்த கேரக்டர் இது பயங்கரமா பண்ணுது, அந்த கேரக்டர் என்ன பண்ணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், தட் பர்சன் வில் டூ தேர் ஜாப். ஓகே ஓகே. அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சாதாரணமா இருக்கிறதே ஒரு பெரிய அட்ராக்டிவ் ஃபேக்டர் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. அதை எப்படி நம்ம கொடுக்கணுமோ, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணாலே பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஆமா. அந்த மாதிரி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஜான் விஜய் மாதிரி பேசாம இப்படி இழுத்து பொறுமையா பேசினாலே அது கூட வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் சஞ்சனா. நைஸ் நைஸ் நைஸ். பரவாயில்ல சார், நல்ல காம்ப்ளிமெண்ட் சார், எடுத்துக்கலாம். சீரியஸா எல்லாருமே வந்து யதார்த்தமா நடிச்சிருக்கோம், அதானே? ஆமா, சிறப்பு. சாருமே அப்படிதான் நடிச்சிருக்காரு, ரொம்ப நானுமே யதார்த்தமா நடிச்சிருக்காரு. ஓவர் ஆக்டிங் ஜான் விஜய் அப்படி நடிச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க சார், எவ்வளவு வேலை ஓவர் செஞ்சிருக்காரு ஆக்டிங்லாம் director. கிடையாது சார், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்றீங்க, அவ்வளவுதானே. அப்படியா? இப்போ ஓவர் ஆக்டிங்னா அங்கேயே இப்ப சொல்ல. நான் இதை தான் வந்து 4 பேர்கிட்ட ஃபிஷ் பண்ணிட்டே இருந்தேன், நீ ஒருத்தன் தான் புரிஞ்சு கரெக்டா பதில் சொல்லிருக்க. உண்மை அதுதான் சார். கரெக்ட். தேங்க்யூடா தம்பி, நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். வணக்கம் பாரி. எப்படின்னா குடிகாரம் கூட திருந்திடுவான், பக்கத்துல இருக்கிறவங்க திருந்தவே விட மாட்டான். அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெயிலர்ல ஃபுல்லாவே வந்தீங்க. சொல்லுங்க உங்களுடைய கரெக்டா ஆல்மோஸ்ட் உன்னோட கேரக்டரோட ஆமா ஆமா. சொல்லுங்க. யார்கிட்டயும் கதை கேட்டு வந்த மாதிரியே இருக்கு நீங்க சொன்னது. அந்த டீசர் வச்சு இந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா நீங்க? இப்போ தெரிஞ்சது ப்ரெடிக்ட்லாம் கிடையாது சார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனையா? அந்த பக்கத்துல இருக்கவனே சார், அந்த பக்கத்துல இருக்கவனே இவர்தான். இல்ல நான் அப்படி கிடையாது, ஐ எம் டீ டோட்லர். இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான், அது வந்து ஒரு பவுண்டரியே இல்லாத கேரக்டர். அவனுக்கு வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது, வெறும் குடின்னு மட்டுமே இருக்குது. பவுண்டரி இல்லாத ஒரு கேரக்டரை சார் போட்ட ஒரு பவுண்டரியில பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவனுக்கு எந்த வித மோட்டிவேஷன் கிடையாது, எப்போ பாரு குடி அப்படின்றதுக்கு கிடையாது. அதுக்காக இஷ்டத்துக்கு நடிச்சிடவும் முடியாது. இதுதான் மீட்டர், இப்படிதான் இருக்கு அப்படின்றது வந்து அதை சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணும்போது ஒரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பரவாக்கம் ஸ்டேஷன் அந்த இதுக்கு வெளியில இந்த இதுல உட்காந்து நானும் அவரும் ஒரு டைலாக் பேசுற ஒரு சீன் இருந்தது. சீன் பேசி முடிச்சுட்டு வந்து அங்க ஃபுல்லா வெளில காய்கறி விற்கிறவங்க, அந்த விற்கிறவங்க, அந்த அக்காலாம் இருப்பாங்க. ஒரு அக்கா கூப்பிட்டாங்க, தம்பி தம்பி இங்க வா வா அப்படின்னாங்க. என்னங்கக்கா அப்படின்னு. தம்பி நீங்க உட்காந்து இதே இடத்துல டெய்லி 2 குடிகாரனுக்கு உட்காந்து குடிப்பானுங்க, அதே மாதிரி இருக்க தம்பி. அவனுக்கு குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டானுங்க, நீ செத்துறாத. கடைசியா தம்பி இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 காம்ப்ளிமெண்ட் வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து எங்களுக்கு கிடைச்சது, பயங்கரமா இருந்தது. இன்னொரு ஒரு சீன் இருக்கும், சார் வந்து மாதிரி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொன்னதுதான், நம்ம திருந்தாமலே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இது இருக்கும். காலங்காத்தால அவரை தட்டு வாத்தல ஒரு கட்டிங் சாப்பிட போகலாம் அப்படின்னு, அவர் வந்து போடா அப்படின்னு தள்ளி விட்டு போயிடு. அந்த சீன் வந்து நான் போதையிலே இப்படி நடந்து போனோம். அந்த ஏரியா வந்து பட்டரவாக்கம், அந்த ஏரியா ஒட்டின அந்த ஏரியால தான் வந்து ஷூட் போயிட்டு இருந்தது. 2-3 பேர் அங்க இருந்து பார்த்தாங்க. அப்ப வந்து சட்டம் போட்டாங்க, 12 மணிக்கு மேல தான் கடை திறக்கணும் அப்படின்னு வந்து போட்டாங்க. நாங்க ஷூட் பண்ணது காலைல 8 மணிக்கு. 2 பேர் வந்தாங்க, கூப்பிட்டாங்க, தள்ளுங்க வா அப்படின்னு. காலைல உனக்கு மட்டும் எங்க கச்சுது? இல்லைண்ணா நான் குடிக்கவே மாட்டேன். சும்மா சொல்லாத, மூஞ்ச பார்த்தாலே தெரிந்து குச்ச மாதிரி, நான் பங்கா வாங்கி குச்சிட போறேன், சொல்ல இப்ப என்ன இப்ப சத்தியமா குடிக்கலாம் தம்பி, நான் டென்ஷன் ஆகிடுவேன். இல்லை நான் நைட்டே வாங்க அப்படி சொல்லு, நைட்டே போட்டுக்கிறாருப்பா அதான் போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு பக்கா குடிகாரனா இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டமும் கூட தெரியுமா. வாழ்க்கையில நிறைய கஷ்டம், குடிச்சு குடிச்சு வாழ்க்கையே வீணா போகுது, அதனாலதான் குடிக்கிறேன். நிறைய இடம் அந்த இடத்துல வந்து இந்த குடிகாரங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அது மாதிரிலாம் நிறைய ரிலேட் ஆகும். ஸோ இதெல்லாம் டைரக்டர் உங்ககிட்ட டைலாகா சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்த டைலாகை நான் வந்து காமெடியாக சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, உண்மை அதான். ஓகே, உண்மையாக தான் சொன்னேன். அதில் அந்த வாய்ஸ் சேஞ்சஸ் மட்டும் நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதை சொன்னேன். அதாவது ஆமாம் நிறையா குடிக்கிறேங்க, குடிச்சு குடிச்சு என் குடும்பம் நாசமாக போகுது, ஓகே, அந்த கவலை தான். அந்த கவலைதாக்கு ஒரு பிரேக் கொடுத்து அது சொல்கிறேன். ஸோ அப்போ அது வந்து சீரியஸாக தான் இருக்குது, ஆனால் ட்ரெய்லர் பார்க்குறவங்கலாம் சிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஏன்னா
நிறைய நகைச்சுவைகள் நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் இவர் பழைய நகைச்சுவைகள் வந்து சீரியஸான விஷயத்த காமெடியாக சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக போய் சேரும். ஆமா. அதுதான் வந்து இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பண்ணுற எஃபெக்ட். இப்போ நீங்கள் மதன் கார்ட்டூன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய கார்ட்டூனிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்ணுற எஃபெக்ட் வந்து பார்க்க காமெடியாக இருக்கும், ஓகே. ஆனால் அது ரொம்ப சீரியஸான விஷயம் பேசும். அதே மாதிரி தான் பாட்டில் ராதா பார்க்க காமெடியாக இருக்கும், ஆனால் பயங்கர சீரியஸான பேசும். நைஸ். ஆக்சுவலாக ரியல் டைலாக் வந்து மணிகண்டன் சொன்ன டைலாக் அது. ஓகே, ஓகே. மணிகண்டன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவருக்கு கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கண்ணா, இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு மணி சொல்லும்போது நான் படத்தில் யூஸ் பண்ணிக்கிற மணின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அண்ணன் இப்போ சொன்னேன், Nice. குடிச்சு குடும்பமே நாசமாக போகுதுன்றது. ஏன்னா நிறைய டைலாக் வந்து ரிலேட்டபிளா இருந்துச்சு. என்ன சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தா என் சொந்த காசுல நான் குடிக்கிறேன் அதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆமா இவங்களே வைப்பாங்களா, இவங்களே குடிக்க வேணாம்பாங்க நிறைய. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ எங்க ஊர்ல சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் குடிக்கும் போது ஆமாண்டா எதா இருந்தாலும் என்னையே சொல்லு, ஆமா குடிக்கிறான் வைக்கான் அவனை போய் கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். சார் இல்லை அவர் வந்து காமெடியாக சொன்னாருன்றத வந்து சீரியஸாக தான் சொன்னேன், ஆனால் எல்லாம் காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னார்ல. எல்லா குடிகாரனுடைய வாழ்க்கையும் அப்படி தான். அவன் மனசுலேருந்து சீரியஸாக தான் சொல்லுவான், வெளிலேருந்து ஆனால் கேட்குறவனுக்கு வந்து அது காமெடியாக தெரியும். நிறைய பேர் சிரிச்சிருக்கிறாங்க உங்க பக்கத்துல உட்காந்து. ரியாலிட்டியே அதுதான். அது அந்த தருணத்துல என்னதான் சார் தோணும்? நம்ம வந்து சீரியஸா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், சிரிக்கிறாங்கல்ல, அப்ப என்னதான் சார் தோணும்? மடப்பசங்க ஆனா சிரிக்கிறானுங்க. பசங்க ஒண்ணும் நான் புரிய எப்படி மாட்டேங்குது. சீரியஸா சொல்லிட்டு ஏய், இருக்கிறேன். இன்னொன்னு ஊத்துறா. மடப்பசங்க. அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஊத்துறா போது புரியுதான்னு பாப்போம் அப்படின்னு. நைஸ். அவன் தம்பி கேரக்டர்லயே இருக்காரு போல இருக்க. இவரு மாறவே மாட்டாரு. அவர் டைலாக் சொல்லும் போதே அந்த கேரக்டருக்கு போயிட்டாருங்க. ஸோ நைஸ். சார் உங்க லைஃப்ல பாட்டில் ராதாவை எப்போ பார்த்தீங்க? என்னோட ஃப்ரெண்டே அப்படி இருந்தான். இப்போ இந்த படம் பண்ணி ஷூட்டிங் டைமில், டப்பிங் பண்ணுற டைமில், டப்பிங் முடிச்சதுக்கப்புறமே அவனை ஏஏ மீட்டிங்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு, சென்டரில் சேர்க்கணும், இது பண்ணும்போது ஏஏ மீட்டிங்லாம் கூட்டு போகும்போது திருமலவேல் சிக்னலில் இறங்கி ஓடுறான். ஓகே. கூட இன்னொரு ஃப்ரெண்டையும் பைக்கில் கூப்பிட்டு வந்தான். 2 பேரும் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் மீட்டிங்கில் அங்கே உட்கார வச்ச ஒரு விஷயம் இருந்தது. ரீஹேபுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காலங்காட்டியும் வரோம். அப்போவுமே வந்து நானே 5:45 போகிறேன்னா அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்கான் வீட்டிலேருந்து. அவங்க அம்மா கிட்ட சொல்லி சண்டை போட்டு இப்போ கொஞ்சம் இது ஒரு இடைவெளி ஆயிடுச்சு, அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு. ஆனால் நம்ம சுற்றி நிறைய பேரோட அந்த பிரச்சனையை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இருந்துகிட்டே தான் இருக்குது. நைஸ். ஆனால் அந்த ஹோப்புங்கிற ஒரு விஷயம் உள்ள வச்சிருக்கீங்க, அதனால ஹோப் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாதி பேர் இங்கே என்னென்னமோ பண்ணுவாங்க, இந்த வருஷம் நான் குடிக்கவே மாட்டேன்டாம்பாங்க. அது வேணா ஒரு கட்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஒரு கட்டிங் போட்டு வேணா தெளிவாக யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனா தான். ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதாவது குடிகாரங்களை சில சமயம் என் ஃப்ரெண்டு கூட இவர் சொன்ன மாதிரி எனக்கும் நிறைய பாட்டில் தெரியும். ஓகே சா ஒருத்தனை வந்து அவன் நல்ல பெர்கஷன் குத்துப்பாட்டில் அவன் செத்து போயிட்டான் ஓகே. குடினால தான். ஓ அவனை வந்து ரீஹாப் சென்டருக்கு கொண்டு போடலான்ட்டு நான், சாந்தா எல்லாரும் சேர்ந்து பாபு அவன் வந்து இந்த மேளத்துக்கெல்லாம் வார் பிடிக்கிறதெல்லாம் தெரியும். ஸோ பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ரிப்பேர் ஆனா அப்படின்ட்டு மயிலாப்பூர் கோயில் மேலே ரிப்பேர் ஆயிடுச்சு, உன்னை கூப்பிடுறாங்கப்பா அங்கே வார் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இப்படியே பார்க்குறான். ஏன் அங்கே மயிலாப்பூரில் வேற ஆளே இல்லையா? ரொம்ப உஷார், வரவே இல்லை. இவர் சொன்ன அது இவர் சொல்லும் போது எனக்கு அவன் தான் ஞாபகம் தான். உங்கள் லைஃப்பில் பாட்டில் ராதா வேற ஏதாவது கவனிச்சு? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து எங்கேச்சு புரியல. சின்ன வயசுல கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்க வேற இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணாடியில் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சின்னதில் வந்து ஐ ஹவ் சீன் பீப்புள். நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போவேன் வண்ணாரப்பேட்டையில், சிமெண்ட் ரோட்டில். அங்கே வந்து அவங்க தனியாக அவன் பாட்டு ஒரு கேரக்டராக பிஹேவ் பண்ணிருப்பான். ஏய் வ வ அப்படின்னு அவன் அவ்வளோ காண்டில் சீரியஸ், அவனை அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பிடுற மாதிரி அவன் ரியாக்ஷனில் இருப்பான். அவன் சிரிச்சிக்கினே பட அவனுக்கு போயினே இருப்பாங்க, ஏய் அதை படுற அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க வந்து என்னதான் லைஃப்ல இதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்ப்பேன். தெரியாது. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அந்த இடத்துக்கு வருவான். அதே இடத்துல வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தேங்காய் உடைப்பாங்க தெரியுமா, அந்த பொட்டி கடையிலாம். அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டுருவாங்க. அதில் வந்து அந்த சிரட்டையை வாங்கி அதில் வந்து அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டு அப்படின்னு பார்த்துட்டு, அதுமே எல்லாரும் பார்த்துன்னு இருப்பாங்க, யாருமே பார்க்காத மாதிரி அந்த கவர் எடுத்து கச்சி ஊற்றி
அப்படின்வான். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி என் கூட இருந்து ஃப்ரெண்டாக சும்மா சோஷியல் ட்ரிங்கிங் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வேலை முடிஞ்சிடும், வேலை இல்லை, மத்தியானத்துக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் குடிச்சிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்து தூங்கிடலாம், நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நான் லஞ்சே சாப்பிடாம ஃபுல்லாக குடிச்சு நைட் வரைக்கும் குடிச்சு கட்டிங்கே லஞ்சாக சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் I saw him, I was very upset. I just lost him like ஒரு 2 years back. ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், மச்சான் எனக்கு குடிக்கணும்லாம் ஆர்வமே இல்லை, பட் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, என்னை கூப்பிட்டு போய் ஏதாவது எங்கேயாவது சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை கேரளாவில் ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டேன். அங்கே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன், ஜான் விஜய் நீங்கள் அனுப்பிட்டான் நாங்கள் சரியாயிடுவோம், நார்மலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிட்டார். ஸோ அங்கே போய் அவன் முடியல, அவங்களால சேர்த்துக்க முடியல, திருப்பி அனுப்பிட்டாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி யூ, இட் இஸ் ஆல்சோ த கெமிக்கல் விச் இஸ் இன்சைட் த பாட்டில் விச் இஸ் மேக்கிங் யூ ட்ரிங்க். உங்களுக்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து குடிக்க தோண்டும். அந்த டைமுக்கு நம்ம குடிக்கணும்னு தோணாமல் பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்சால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா the best thing what I would say is go to a rehab and get it treated. வெளியே வரணும்னு நினைக்கிறோன்னா பேடா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆமா. அப்பதான் அவன் வெளியே வருவான். கண்டிப்பா. ஏன்னா இந்த படத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து அந்த சொசைட்டியும் ஹெல்ப் பண்ணணும். Love is the most amazing thing that will get you out of these kind of addiction. ஓகே. Any kind of addiction. பாசம், அவனை வந்து வெறுக்கிறது, திட்டுறது, அவனை திருப்பி அவனை வந்து நோண்டி, அவன் வந்தோடனே அவனை குடிக்காரு, நீ இப்படி நீலாம் போட மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். அவன் அன்னைக்கு காலையில் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஓகே இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு வெளியே போகும்போது வரும்போது குடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, தொடக்கத்திலே அடிப்பான் அப்படின்னு அவன் போகிற வழியில ஒரு கட்டிங் போட்டான். அதாவது சஞ்சனா மேம் வந்து இவங்க சொல்கிற மாதிரியா? ஓகே. So you have, what I'm trying to say is you have to treat them right. ஓகே. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி தான், குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் குடிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுவும் லைஃப்பில் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டம். குடிக்காம இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் குடிக்கிறவங்கள பார்த்து. ஆமாம், அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? குடிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் கவுண்டா பண்ணி. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண யாரையாவது ஒருத்தவங்கள? எனக்கு இருக்காங்க. நான் இது நிறைய இடத்துல மென்ஷனும் பண்ணியிருக்கேன். நான் பாட்டில் ராதா பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த ஒரு டெசிஷனுக்கான காரணம் கூட எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தரை, நாட் என்டையர்லி குடினால நான் எழுந்தேன்னு கிடையாது, பட் ஆல்கஹால் ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும். மேபி அவரோட ஃபைனல் ஸ்டேஜஸில் குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இப்போ வரைக்கும் கூட உயிரோட இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 15 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம். பிகாஸ் அவர் ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே இறந்துட்டார் அவர். பட் அவர் குடும்பம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் நான் தான் அவருக்கு பொண்ணு மாதிரி இருந்தேன். ஸோ நான் ரொம்ப ஒரு க்ளோசஸ்டாக ஒரு பாண்ட் இருந்த ஒருத்தர் அவர் என் கூட என் லைஃப்பில். ஸோ தட் கொஸ்டின் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன்சைட் மீ. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது பட் அப்படி சம்திங் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். அப்புறம் பாட்டில் ராதா மாதிரி ஒரு படம் வந்து அந்த பெயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. நம்ம எங்கேயோ தெரிஞ்சவங்களோட அப்பா, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி கதை நம்ம எங்கேயோ கேட்டிருப்போம். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு அந்த சிம்பத்தி அண்ட் எம்பத்தி எப்போதுமே இருக்கும். பிகாஸ் இது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்கிற கல்ச்சரில் ரொம்ப க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியில் பார்க்கக்கூடிய பீப்புள். இது ஒன்றும் எங்கேருந்தோ நம்ம வேறு கல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கதை, வேறு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கதை அப்படிலாம் கிடையாது. நம்ம காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் போகிறோன்னா வழியில் ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி பார்ப்போம். இல்லை ரிட்டர்ன் வரும்போது டிராஃபிக்கில் வரும்போது கூட யாராவது வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போவார் பொறுமையாக. இப்போ வண்டியை நிறுத்தி சரி நான் போனேன் அப்படின்னு விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் போயிருப்போம். அப்போல்லாம் கூட நம்ம நினச்சி பார்த்துப்போம், எதுக்கு இந்த மாதிரி நடு ரோட்டில் இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கணும், ஒழுங்காக அட்லீஸ்ட் வீட்லேயாவது உட்காந்தாது இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு கூட நம்ம நினச்சிருப்போம் நிறையா தடவை. ஸோ இந்த கதையிலையுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு கஷ்டங்கிறது வந்து இருக்குது, ஜென்ரலாகவே இருக்குது. அதை தாண்டி நம்மளாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எடுத்து நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம். எதுக்கு? இருக்கிற கஷ்டத்தை டீல் பண்ணிட்டு டே டு டே லைஃப்பை வாழ்ந்துட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. நீங்களா தேடி போய் எனக்கு கஷ்டம் இருக்காதனால நான் இன்னொரு கஷ்டத்தை எடுத்துகிட்டு வரேன், அதை என்கிட்டயும் வச்சுக்கிறேன், என் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்டையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க.
இல்லாட்டி அவங்களை ஃப்ரீயாக விடுங்க. ஆமாம், அவ்வளோதான். நைஸ். இது என்னன்னா போதையில் இருக்கிற சந்தோஷத்தை விட போதை இல்லாம இருக்கிற சந்தோஷம் வந்து இன்னும் அமேசிங்கான சந்தோஷம். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாட்டில் ராதா வந்து ஒரு அமேசிங்கான படம். ஓகே, சூப்பர், அழகாக சொல்லிட்டாங்க. அதாவது ஆனால் எண்ட் ஆஃப் த டே குடியை நிப்பாட்டணுங்கிறதுக்கு ஜாலியாக ஒரு படம், கடைசியாக குடியை நிப்பாட்டுவாங்க. இது ஆக்சுவலாக குடிங்கிறது ஒரு இதுவாக கதை சொல்கிறதுக்கான ஒரு டூலாக பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்காதா? அது பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா, விட்டுடலாமா, திரும்ப ஏதாவது ஒர்க்குக்கு போயிடலாமான் இருக்கும். இல்லை சிஏ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வேறு எந்த ஆம்பிஷன்ஸோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்குமே பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பர்சனல் லைஃப்லேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கவங்களுமே வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு போதும், இது போதும், ரிவர்ஸில் போயிடலாம், முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துலேருந்து திரும்பவுமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகலாம், முன்னாடி போகலாம், நம்ம சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோப்பை ஷேர் பண்ணுற ஒரு என்டர்டைனிங்கான ஃபிலிம் தான் இது. பாட்டில் ராதா என்ன சொல்லுதுன்னா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க, நிறைய வழி இருக்கு, நிறைய ஹோப்ஸ் இருக்கு, நீங்க பாக்குற விஷயத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுல ஒரே பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நீங்க சாகலைன்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு. எப்படி வேணா, எந்த ஹோப்பை வேணா நீங்க பிடிச்சி மேல வந்துக்கலாம். யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் த ஹோப், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், ரொம்ப சரி குருநாத். சார். இன்னொன்று, சார், பாட்டில் ராதா குடிக்காரன் ரோட்டில் உழுது கிடக்குறான், அப்படியே காரில் போகும்போது தட்டிட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகிறான் அப்படின்னோடனே இம்மிடியட்டாக நம்ம மைண்டில் என்ன வருது அப்படின்னா, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இவங்க தான் குடிக்காரங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே இந்த எல்லா குடிகாரங்களுக்கு கிளாஸ் கிளாஸே ஆஃப் கிடையாது சார். பீப்புளையும், ஆமாம், எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளையும் கையில் கிளாஸ் வச்சு குடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். ஆ, ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும். திஸ் ஃபில்ம் இஸ் ஆல் அபவுட் ஹோப். பாட்டில் ராதா அப்படின்னா ஹோப்புன்னு தான் அர்த்தம். நீங்கள் அங்கே பார்த்த அந்த சன்ரைஸ், அந்த சந்தோஷம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் another லைஃப், கம் see us and we will guide you there. தான் பாட்டில் ராதா. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு. தினமலர் சார்பாக பாட்டில் ராதா மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ.